ஆங்கர் அர்ச்சனா சரிகமப நிகழ்ச்சியில பவித்ராவோட மகளுக்கு சீர் செஞ்சிருந்த விஷயம் எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இத பார்த்து பவித்ராவுமே கண்ணீர் விட்டு அழுந்திருந்தாங்க. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமப நிகழ்ச்சி கடந்த வாரம் ரொம்பவே சூப்பரா நல்லபடியா நடந்து முடிஞ்சிருந்துச்சு. அந்த ஒரு நிகழ்ச்சி அப்ப பார்த்தீங்கன்னா, ஆங்கர் அர்ச்சனா அவர்களுக்கு சமீபத்தில ஜீ தமிழ் சார்பாக சூப்பரான ஆங்கர் அப்படிங்கிற பேர்ல விருது குடுத்திருந்தாங்க. சிறந்த ஆங்கர் விருத சரிகமப நிகழ்ச்சிக்காக தான் குடுத்திருந்தாங்க. அந்த ஒரு நிகழ்ச்சியிலேயே அது ரொம்ப ஹேப்பியா அவங்க ரிவீல் பண்ணியிருந்தாங்க. மேலும் இதற்கு காரணம் நீங்க எல்லாரும் தான் அப்படின்னு சொல்லி, அங்க இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாத்துக்குமே கையில வாட்ச் ஒண்ணு பரிசா குடுத்திருந்தாங்க. கண்டஸ்டன்ட்ஸ்க்கு மட்டும் தான் பரிசு அப்படின்னு நம்ம எல்லாருமே நெனச்சுக்கிட்டு இருந்தோம். பட் சடனா அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, பவித்ராவ கூப்பிட்டு அவங்களோட மகள ஸ்டேஜுக்கு வர சொல்லியிருந்தாங்க. பவித்ராவோட மகளுமே ஸ்டேஜுக்கு வந்திருந்தாங்க. சடனா பவித்ரா அவர்களோட மகளான நக்ஷத்ராவ கூப்பிட்டு அவங்க கழுத்துல செயின் ஒண்ணு போட்டு விட்டாங்க. அப்ப அர்ச்சனா அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, "பவித்ரா, இந்த மேடையில உனக்கு நெறைய பேர் வந்து நெறைய விஷயங்கள் செய்றேன்" அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன் ஒரு சிலர் வந்து உன் பொண்ணுக்கு காது குத்துறேன் அப்படிங்கிற மாரி கூட சொல்லியிருந்தாங்க. அதோட முதல் சீரா என்னோட சீரா தான் இருக்கணும். அதுவும் இந்த சரிகமப செட்ல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஒரு தங்க செயின நான் உன் பொண்ணுக்கு போட்டு விடுறேன். அண்ட் உன்னோட முதல் சீர் என்னோடது தான் அப்படிங்கிற மாரி ரொம்பவே எமோஷனலா அந்த இடத்துல நக்ஷத்ராக்கு செயின போட்டு விட்டாங்க. இத பார்த்து அங்க இருந்த பவித்ரா ரொம்பவே எமோஷனல் ஆகிட்டாங்க. ஏன்னா அவங்க எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே வாட்ச் ஒண்ணு குடுக்க போறாங்க பரிசா. ஸோ நமக்கு மட்டும் தான் அப்படிங்கிற மாரி எதிர்பார்த்திருந்தாங்க. பட் யாருமே எதிர்பார்க்காத விதமா அர்ச்சனா அவர்கள் நட்சத்திராக்கு செயின் போட்டது அப்படிங்கிறது உண்மையிலேயே எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்தி இருந்துச்சு. அங்க இருந்த எல்லோருமே அர்ச்சனாக்கு தங்களோட வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. மேலும் ஜட்ஜஸ்லாம் உண்மையிலேயே இந்த ஷோ பயங்கர என்டர்டெயினா இருக்கு அப்படின்னா அதுக்கு நீங்க தான் காரணம். இதே மாதிரி நீங்க தொடர்ந்து எங்களை என்டர்டெயின் பண்ணிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அர்ச்சனாவை பார்த்து அவங்களோட வாழ்த்துக்களையும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஓவராலா அர்ச்சனா அவர்கள் விருது வாங்கினது சரிகமப நிகழ்ச்சியில ரொம்ப சூப்பரா செலிப்ரேட் பண்ணப்பட்டிருந்துச்சு. பவித்ராவோட மகளுக்கு முதல் சீராகவும் அமைஞ்சிருந்துச்சு. இந்த ஒரு விஷயம் தான் இப்ப சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்கு. இது ஒரு புறம் இருக்க, சிரஞ்சீவி அவர்களோட அடுத்த படத்துல நடிகர் கார்த்தியை நடிக்க வைக்க மிக தீவிரமான ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில் வெளியாகி சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு. தெலுங்கு சினிமாவோட சூப்பர் ஸ்டார் தான் சிரஞ்சீவி அவர்கள். அவரு பாபி அவர்களோட இயக்கத்துல அடுத்து புதிதாக ஒரு படம் பண்ண போறாரு. இந்த ஒரு படத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் பிளே பண்ண தமிழ் ஆக்டர் கார்த்தி அவர்களை டீம் வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்களாமா. கார்த்தி அவர்கள் இப்போ ரொம்ப ரொம்ப பிஸி ஷெட்யூல்ல இருந்து வந்துட்டு இருக்காரு. அடுத்தடுத்த படங்கள் அவர் கைவசம் இருக்கு. இதனால அந்த ஒரு கேரக்டர் பண்றது அப்படிங்கிறது கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. ஆனா சிரஞ்சீவி அவர்கள் நடிச்சா அவர் தான் நடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. ஏன்னா தெலுங்கு சைடு கார்த்திக்கு மிகப்பெரிய ஒரு மார்க்கெட் இருக்கு. ஏற்கனவே அவரு நாகார்ஜுனா கூட நடிச்ச தோழா மிகப்பெரிய ஒரு வெற்றி. ஸோ கண்டிப்பா அவர் நடிச்சாதான் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பர்சனலா கேட்டிருக்காராமா. கார்த்தி அவர்களுமே கண்டிப்பா பண்ணி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காராமா. சிரஞ்சீவி அவர்களும் கார்த்தி அவர்களும் நடிக்க போற அந்த ஒரு படம் அடுத்த வருஷம் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. கார்த்தி அவர்கள் நேரடி தெலுங்கு படத்துலயுமே நடிக்க போறாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது.